எப்பவும் போல ஒரு சாதாரண நாள். நான், பரணி, ஜாவா, லீகலு, காதர்ஷா ஞாயிற்றுக்கிழமையானா மாமூலாக வண்டி ஓட்டின்னு சுற்றிருந்தப்போ வந்தான் பாரு தன்வீரும் அவன் ஃப்ரெண்டு ஃபயாஸும். நோம்பு மாதத்தில் விரதம் இருக்கிற சகோதரர்களை நிறுத்தி 2 வருஷமாக நான் ஒரு பைக்கை போகிற வரவங்க கிட்டலாம் பிச்சை எடுக்காத குறையா கேட்டுன்னு சுற்றி நிறுகிறேன். சகோ நீயாச்சும் 1 ஹவருக்கு உன் பைக்கை தெரியான்னு கேட்க மனசு ஒரு நிமிஷம் கூட கூச்சப்படலை, வெக்கமே இல்லாமல் கேட்டு அவங்களும் பலத்த மனசோட சரி வச்சுக்கோ அப்படின்னு குத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, பொதுவாக ஒருத்தர்கிட்ட போய் அவங்களாண்ட இருக்கிற பைக்கை கேட்குறது இங்கீதம் கிடையாது. எல்லாருக்கும் அவங்கவுங்க பைக்கோட ஒரு விதமான கனெக்ஷன் இருக்கும். 100-90 பேர் பைக்கை அவங்க பார்ட்னராக பார்ப்பாங்க. ஆனால் யமஹா RX 100, RX 135, RD 350 வச்சுக்கிறவங்க 100-100 பேருமே அதை குழந்த மாதிரி பார்ப்பாங்க. குழந்தைங்களுக்கு ஆப்பிள், மாதுளம், கொய்யாப்பழம், சாத்துக்குடின்னு ஊட்டி வளர்கிற மாதிரி பைக்குக்கு பாட்டாக எங்கெங்கேயோ ஸ்பேர்ஸை பீராஞ்சி லோல் பட்டு லொங்கெஞ்சு அந்த பைக்கை உருவாக்குவாங்க. பசங்களை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைப்பாங்களே, அதே மாதிரி மெக்கானிக்கு, பாடி ஷாப்பு, பெயிண்ட் ஷாப்புன்னு வண்டியை ஒர்க் ஷாப்பாக அனுப்பிச்சு அதை ரெடி பண்ணுவாங்க. அடுத்து அவன் பைக்கை கேட்குறதும் அவன் வளர்த்த குழந்தைய கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு நிமிஷம், இப்போ வரைக்கும் நான் பேசினது உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரிஞ்சதுன்னா இப்போவே வீடியோ ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கே நீங்கள் செட் ஆகலை அப்படின்னா அடுத்து வர பிட்டுக்கெலாம் அட்டாயிடுவீங்க. இப்போவே வார்னிங் கொடுத்துட்டேன். காசு கொடுத்து பைக் வாங்குற மனிதர்களுக்கு நடுவில் காசாவது மயிராவதுன்னு காசை கொட்டி ரெடி பண்ணுற ஒரு எமோஷன் தான் RX. எல்லாம் ஒரே ஒரு மியூசிக்காக போடுற அந்த பீட்டை. RX 135 இஸ் த கிங். சொல்லணும்னா சொல்ல RX கிங் அப்படின்னு கூகுள் தட்டி பாருங்க, வரலாறு தெரியும். 1990ஸ்லேருந்து ஆகஸ்ட் 2009 வரைக்கும் இந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜினோட நாய்ஸ் தான் நிறைய பேரோட அட்டெண்டன்ஸே. இந்தியாவில் 4 ஸ்பீட் வெர்ஷன் 12 ஹார்ஸ் பவர் ரேஞ்சில் இருந்தது. அண்ட் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா 5 ஸ்பீட் ரிலீஸ் பண்ணாங்க, அது 14 ஹார்ஸ் பவர். இன்னைக்கு டேட்டுக்கு இந்த 12 ஹார்ஸ் பவர் 14 ஹார்ஸ் பவர் எல்லாம் வேர்க்கடலை மாதிரி தான் கேட்கும். ஆனால் இன்றைக்கும் 2 ஸ்ட்ரோக்கோட வைபை 4 ஸ்ட்ரோக்ஸால் அச்சீவ் பண்ணவே முடியல. ஏன்னா இந்த வண்டி 100 கிலோ தான். ஸோ பேப்பர் ராக்கெட்டில் 125 km/h போனால் எப்படி இருக்கும்? திகிலாக ஜிவ்வுன்னு இருக்கும்ல, அந்த ஜிவ்வுன்னு வர ஃபீலிங்க்கு தான் இன்னும் அழியாமல் பார்த்துக்கிறாங்க. படைச்சவன் நிறுத்தி 5 வருஷம் ஆகுது. ஆனால் படைச்சவனை படுத்துக்க சொல்லிட்டு பிடிச்சவன்லாம் இன்னைக்கு படைச்சவனாக மாறிட்டான். வண்டி அப்படி மாற்றிடுச்சு. 132cc 2 stroke air cooled single cylinder 7-port torque induction, 14 bhp at 7500 rpm, 12.25 newton meters of peak torque at 7000 rpm, electronic CDI ignition, 10.1:1 compression ratio, 58 mm bore, 50 mm stroke, washable PU foam air cleaner, ஒரு ரெகுலர் ட்ரெடிஷ்னல் வெட் மல்டி டிஸ்க் கிளச், 10.5 லிட்டர் ஃபியூவல் டேங்க்கு, 25 km/L வந்தால் பெரிய விஷயம். 0 to 100 16 செகண்ட்ஸு. கம்பெனி கிளைம்டு டாப் ஸ்பீடு 110 km/h. ஓனர் கிளைம்டு அது ஆளுக்கு ஒன்று கிளைம் பண்ணிப்பாங்க. மேட்ரு ஸ்பீடில் இல்லை, நீ முறுக்கும் போது ஒரு ஃபீலிங் வரும் பாரு, அதுதான் மேட்ரு. 130 mm ட்ரம் பிரேக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும். ஃப்ரண்ட்டில் 18 inch 2.754 PR அண்ட் பின்னாடி 18 inch 3.006 PR வயர் ஸ்போக் வீல்ஸ். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டெலிஸ்கோபிக் ஃபோர்க்கு ஆயில் டேம்ப்டு, பின்னாடி ஸ்விங் ஆர்ம் ஆயில் ஸ்ப்ரிங்கு ஆயில் டேம்ப்டு, அட்ஜஸ்டபிள் அப் டு ஒரு 5 பொசிஷன் இருக்கும், அது மாற்றி நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரேமோட சாசி டியூப்ளெக்ஸ் டபுள் கிரேடில் டைப் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸு 136 mm, சீட் ஹைட்டு 765 mm. வண்டியில் எல்லாமே அனலாக் தான், பார்க்க சிம்பிள் ஆனால் பர்ஃபார்மன்ஸு சின்டிலேட்டிங். நான் காலேஜ் போக சொல்லப்போ என் ஃப்ரெண்டோட பல்சர் 150யோட சைலன்சர் மாற்ற புதுப்பேட் போயிருந்தேன். தற்செயலாக அங்கே ஒரு வாப்பா சொன்னது மனசில் போய் ஆழமாக உக்காந்துச்சு. என்ன சொன்னார் தெரியுமா? ஆர்வம் புது வண்டி வாங்குறதுல இருக்கிறத விட பழைய வண்டியை விடாமல் ஓட வைக்கிறதுல இருக்கணும். உன் வாழ்க்கையில் உன்னை ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணி டயர்டாகினான்னு ஏன் கொஞ்சம் பிரேக் எடுத்து உன் வண்டியை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணு, உன் மைண்டு ஸ்ட்ரென்த் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். நான் வார்த்தை வாப்பா, அப்போவே உனக்கு வயசு அதிகம், இப்போ நீ இருக்கியோ இல்லையோ, ஆனால் நீ சொன்ன அந்த வார்த்தை என்னாண்ட இவ்வளோ நாள் உள்ளே இருந்தது. இனிமேல் எப்பவுமே இந்த யூடியூப் வீடியோவில் இருக்கும். பல நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிச்சு மக்களே. தேங்க்ஸ் டு தன்வீர் அண்ட் ஃபைஸ். 3ல் 1 முஷ்டம், பேலன்ஸ் RX 100, இன்னொன்று RD 350. இந்த 2 பைக்கில் ஏதாச்சும் பைக் உங்களாண்ட இருந்து அந்த பைக் மேலே நீங்கள் அதீத எமோஷனை சேர்த்து வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்களே வச்சுக்கோங்க. ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் ஐ லவ் தட் எமோஷன். அந்த எமோஷன்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் வாடா வருன்னு எமோஷனை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பரணியோட ஃபோன் நம்பர் இருக்குது, கால் அடிங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டு வாசப்படில் நாங்கள் நிற்போம்.
ஆசைக்கு அளவில்லை என யாசித்தாயோ. எனக்கு தெரியும், நான் அர்த்தம் சொத்தையா கேட்குறேன். ஒரு ரவுண்டு தானே, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான். See you, bye-bye. நீங்க ஆடிட் கிஃப்ட் ட்ரை பண்ண கூடாது. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கடா. டேய், ஒரு ஆர்எக்ஸ் சொல்ற வண்டிக்கு 2 வருஷமா கெஞ்சி கூட்டாடி கதை ஒத்தலும் தரல. இனி தான் ஏதோ புடிச்சு கிச்சு எடுத்துறோம். ஏன்டா நீ Rolling. Action.